Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. இது வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம். அடுப்பே பத்த வைக்காம சிம்பிளா ஒரு 4 ingredients வச்சு நம்ம இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும், செம்ம கிரீமியா இருக்கும். இங்க பாருங்க. சூப்பரான ஐஸ்கிரீம் ஈஸியா செய்யலாம். சரி வாங்க டிலே பண்ணாம சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நாம இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் விப்டு டாப்பிங் தான் யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. இது வந்துட்டு 50 கிராம் பேக்கு. இந்த பேக்கெட் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த 50 கிராம் விப்டு டாப்பிங் பவுடர் இதுல போட்டுடலாம். நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணலாம். அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குதோ அதே மாதிரி நம்ம விப்டு கிரீம் ரெடி பண்ணிக்க போறோம். வந்துட்டு ஒரு 125 ml பால் விட போறேன். இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பால், காய்ச்சின பால் நல்லா சில் பண்ணி வச்சுக்கோங்க. 125 mlக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடுறேன். மொத்தமா ஒரு 150 ml பால் இதுல விட்டுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர்லயோ இல்லைன்னா விஸ்க்லயோ வச்சு நம்ம இதை நல்லா பீட் பண்ண போறோம். இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிஃபா வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes ஆகும் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பனா சீக்கிரமே பீட் ஆயிடும். உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா 2 நிமிஷத்துல இது வந்துட்டு பீட் ஆயிடும். ஒரு ஹேண்ட் பீட்டருங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடியா இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டு அப்புறம் காட்டுறேன். ஒரு 30 seconds தான் பீட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்பயே ஓரளவுக்கு நல்லா ஃபோமியா வந்துட்டு பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இன்னும் 2-3 நிமிஷம் பீட் பண்ணோம்னாலே நல்லா வந்துடும் நமக்கு அந்த டெக்ஸ்சர். இப்போ நம்மளோட விப்பிங் கிரீம் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் தான் நான் பீட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அதாவது எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, உங்களுக்கு விப்பிங் கிரீம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணுங்க. கேக்குக்காகட்டும் ஐஸ்கிரீம்காகட்டும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ ஒரு பவுல்ல வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கிறேன். அதுல வந்துட்டு லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கும், ஆனா அந்த ஸ்வீட்னஸ் வந்து பத்தாது உங்களுக்கு ஐஸ்கிரீமுக்கு நம்ம சாப்பிடும்போது. அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணோம். பிளஸ் இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்றதுனால இன்னும் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்கும் ஐஸ்கிரீமுக்கு. நான் வந்துட்டு ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கிறேன் கண்டென்ஸ் மில்க். பெரிய டின் வாங்கினீங்கன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட பாதி டின் தேவைப்படும், அந்த அளவுக்கு ஊத்திருக்கேன் இதுல. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், கட்டி இல்லாம. உங்ககிட்ட ஒரு வேளை கோகோ பவுடர் இல்லைன்னா அந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம் கோகோ பவுடருக்கு பதிலா. அதுல இருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டீங்கனாலும் இதே ஃபிளேவர்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மில்க் மேட் கோகோ பவுடர் கலவை இருக்குல்ல, அதை வந்து இதுல சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண போதும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் இந்த கோகோ பவுடரும் மில்க் மேடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ இதில் ஒட்டி இருக்கிறது எல்லாமும் நல்லா க்ளீன் பண்ணி இதில் போட்டுருங்க, நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதில் வந்துட்டு நான் நட்ஸ் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸும் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சாக்கோ சிப்ஸ் அப்புறம் வந்துட்டு டார்க் சாக்லேட்டோட சிப்ஸ் ரெண்டுமே இருக்குது இதில். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு கிட்ட இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பிளெயினாக சாப்பிடலாம். மேலே வந்துட்டு சாக்கோ சிரப் ரிசில் பண்ணி நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு இது என் கையில் இருந்தது, அதனால நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் 2 ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் 2 சேர்த்து போட்டிருக்கேன். இதையும் இதில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இடையில வாய்க்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம பார்லரில் போய் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும், அதுக்காக வேண்டி போடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு டப்பா ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்மளோட டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் போட்டு செட் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பால வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 600-700 கிராம் அளவுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் இந்த அளவுல. ஆனா நம்ம செய்யற அளவு செலவு பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவு தான் செலவாகும். இப்போ இந்த மாதிரி மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. இது வந்துட்டு அந்த மேல
ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும், அதுக்காக வேண்டி. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு நல்லா இந்த மாதிரி ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஓவர் நைட் நம்ம செட் பண்ண போகிறோம். மினிமம் 8 மணி நேரம் வச்சிங்கன்னா இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சு வெளியில் எடுத்தாச்சு ஃப்ரீசர்லேருந்து. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயிலே எடுத்துருவோம். நம்ம பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக செட் ஆயிடுச்சு நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம். இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். பாருங்க எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வருது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியா சூப்பரா இருக்குது இந்த ஐஸ்கிரீம் சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா சாக்லேட் சீவல் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நட்ஸ் கூட போடலாம், இல்ல சாக்லேட் சிரப் கூட மேல ட்ரிசில் பண்ணி நீங்க சர்வ் பண்ணலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.